ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்துமே சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செட்டே ஆகாம இருக்கும்ல சார். அதுக்கான கண்டிப்பா. காரணம் என்ன சார்? தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, சுக்கிரனு, ராகு, கேது. ராகு அல்லது கேது தொடர்பு. இந்த 4 கிரகங்களும் தொடர்பு பெறும்பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடந்தாலும், தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் வந்து கேள்விக்குறியா தான் மாறுது. 7ஆம் அதிபதி 8ல போய் உட்கார்றாரு அப்படின்னா, கண்டிப்பா விவாகரத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ 7, 8 தொடர்பு மிக மோசமான ஒரு தொடர்பு. 8ஆம் அதிபதி 7ல உட்காந்துருக்காருன்னா திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு அவமானத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 7ல உட்காடுறாங்க அப்படின்னா 6, 7 தொடர்பு சிறப்பு இல்லாதது. ஒன்று அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு, அதாவது ஸ்பௌஸுக்கு ஒரு ஏதாவது நோய் இருக்கலாம், இல்லை ஏதாவது வழக்குகள் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன், ஏற்கனவே ஒரு திருமணமான வழக்கு கோர்ட்டில் இருக்கலாம், இப்படியான பல விதமான கசப்புகள் இருக்கலாம். ஸோ 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, சுக்கிரனு, ராகு, கேது, இவங்க 4 பேர், ராகு அல்லது கேது, இவங்க 4 பேரும் தொடர்பு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமாகி தொடர்ந்து அந்த திருமணமும் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஒரு 1986ல் ஒரு பார்த்த ஜாதகம், ஒரு பெண் 10 திருமணங்கள் செஞ்சுருக்கிறாங்க, 10ம் ஃபெயிலியர். இப்போ 11 பார்க்கறதுக்கு அலைன்ஸ் பார்க்க வந்திருக்கிறாங்க, ஃபெயிலியர். அது மாதிரி 3, 7, 11 காம திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகின்ற அதிபதிகள் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தா, இல்லை ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை கொடுத்துடுது.